கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் தேவையில்லாத இடத்துல இருப்பது தான் தேவன் விரும்புவதில்லை. தேவன் விரும்பினமாய் நம்ம நடக்காததுனால கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், இங்கே என்னப்பா உனக்கு காரியம் என்று சொல்லி. எலியாவை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார், பயங்கரமான அற்புதங்களையும் செய்தார், அக்கினி இறங்க பண்ணினார். அப்படிப்பட்ட எலியா ஒரு சகோதரியுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் துக்கித்து சாக வேண்டும் என்று விரும்புகிறார். அது விரும்பினது மாத்திரமல்ல, அவர் ஒரு கெபிக்குள்ள போய் தங்கினான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை ஒரு வார்த்தை எவ்வளவாய் சோர்வடைய பண்ணுகிறது. ஆண்டவர் கேட்குற, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே இருக்க வேண்டிய நீ ஆள் இல்லையே. இன்னைக்கு நிறைய இடத்துல நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் தேவன் விரும்பாத இடத்துல அமர்ந்திருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவையில்லாத பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இப்படிப்பட்ட சில காரியங்கள். கெபிக்குள்ள போய் தங்கி இருக்கிறார், பயந்து நடுங்கி. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே என்ன நீ உட்கார்ந்துருக்கிற? நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம், யாரோ நம்மளை ஏதாவது ஒரு காரியத்தினால நம்ம சோர்ந்து போயிடுறோம். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போகாதீங்க, உட்கார்ந்துடாதீங்க, எழும்பி நடங்க. என்ன செய்திருந்தாலும் மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது தான் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். கேட்க, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ கிபிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவனுக்கு என்ன காரியம் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்டவர் அப்படி தான் கேட்குறார். நீ என்ன உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்துருக்கிற? நான் உனக்கு இருக்கிற, எலும்பி நட, நான் எலும்பி நட என்று சொல்லி எலியா அதன் மூலமாய் கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் பேசி நடத்தினார். அப்போ நீங்களும் இந்த காலை வெளியில் கேட்குற பிள்ளைகள், அமர்ந்திருக்காதீங்க, தேவையில்லாத இடத்துல உட்காராதீங்க, நடக்காதீங்க, உட்காராதீங்க, பேசாதீங்க. பேசக்கூடாத இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நீங்கள் எழும்பி பிரயாசப்படுறது தான் விரும்புவார், ஓடுறது தான் விரும்புவார். அதைத்தான் நாங்கள் எலியாவுக்கு சொல்லுகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.